தியரி ஆஃப் மார்ஜினல் யூட்டிலிட்டியில் ரெண்டு பார்ட் இருக்குன்னு சொன்னேன். ஒன்று ஆல்ஃபிரட் மார்ஷலோடது, ரெண்டாவது ஹிக்ஸ் அண்ட் ஆலன். In this lecture I am going to discuss the indifference curve analysis by Hicks and Allen. ஆல்ஃபிரட் மார்ஷல் பொறுத்த வரைக்கும் ஒரு கமாடிட்டியை கன்சியூம் பண்ண கொடுத்துட்டு வாட் இஸ் யுவர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல் இன் டர்ம்ஸ் ஆஃப் அ நம்பர் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நீங்கள் ஹைலி சாட்டிஸ்ஃபைட் ஏதாவது ஒன்று சொல்லலாம், இல்லை ஒரு நம்பர் கொடுத்து இந்த நம்பருக்குள்ளார என்ன லெவல் இருக்குன்னு கேட்கலாம், நீங்களும் சொல்லலாம். ஆனால் ஹிக்ஸ் அண்ட் ஆலன் ஸ்டெப் அஹெட், சில ட்ராபேக்ஸ் அங்கே இருக்கிறது இங்கே டிஸ்கார்ட் பண்ணுது. ரெண்டு பாயிண்ட்டை கொடுத்துட்டாங்க, இது நல்லா இருக்கா அது நல்லா இருக்கா. இப்போ சொல்லுங்க, ஏன்னா யூ நவ் ஹாவ் எ பேஸ் ஃபார் மெஷர்மெண்ட். காஃபி கொடுக்குறேன், குடிச்சு பார்த்துட்டு சாட்டிஸ்ஃபைடான்னு கேட்குறேன், வாட் இஸ் யுவர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல்னு கேட்குறேன். எக்ஸுங்கிற கடையிலேருந்து வாங்கின காஃபி உங்கள் கையில் கொடுத்துருக்குறேன், ஒயிலேருந்து வாங்கின காஃபி உங்கள் கையில் கொடுத்துருக்குறேன். ரெண்டு காஃபியை டேஸ்ட் பண்ணிட்டு இப்போ எது பெட்டர்னு கேட்குறேன், எது கம்ஃபர்டபுளாக இருக்கும். When there is a comparison, one point is compared to the another point is always easier than stating your satisfaction level absolute term for one unit itself. That is what about indifference curve analysis by Hicks and Allen. Consumer preference approach. அதுவா இதுவா, அந்த கடையில் வாங்கலாமா இந்த கடையில் வாங்கலாமா, காஃபியா டீயா, காஃபியா ஜூஸா, லஞ்சா பிரியாணியா. So that's how it will come. This is called consumer preference approach. Ordinal concept. ரெண்டு கையில வாங்குனதுல இது பெட்டரா அது பெட்டரா சார், இது ஃபர்ஸ்ட் ரேங்க் சார் அது செகண்ட் ரேங்க்னு சொல்லிடுறீங்க. How far it is better, how far that is better ன்னு அப்சல்யூட் நம்பர் டேர்ம்ல சொல்ல சார், அதுக்கு 100 மார்க் கொடுக்கலாம் சார், இது 70 மார்க் கொடுக்கலாம்னு நான் சொல்ல வரல. அது பெட்டரா இது ரெண்டுல எது ஃபர்ஸ்ட், இது ஃபர்ஸ்ட் சார் இது செகண்ட். ஃபர்ஸ்ட்டுக்கும் செகண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ், the magnitude of the feeling difference between the first consumption and second item is not discussed here. First may be the really superb, second one the worst. ரெண்டு கொடுத்து ரேங்க் பண்ணுனா the best first ஆகும், the worst ரெண்டாவது ரேங்க் ஆகும் தான் கொடுக்க முடியுமே ஒழிய அந்த ரெண்டுக்குள்ள மேக்னிடியூட் டிஃபரன்ஸ் உங்களால் சொல்ல முடியாது. அதை பற்றி நமக்கு பாதரேஷன்ல இல்லை. இதில் வந்து பார்த்தீங்கன்னா I am going to draw an indifferent schedule, a combination of two items I am going to discuss here. Combination A ல வந்து என்ன பண்றேன் அப்படின்னு சொன்னாக்க, ஒரு ஃபுட் இருக்கு, clothing 12. Assume that you have one food, you have 12 clothings. உங்கள்ட்ட இப்போ எது கம்மியா இருக்குன்னா ஃபுட்டு கம்மியா இருக்கு, எது ஜாஸ்தி இருக்கு clothing ஜாஸ்தி இருக்கு. இப்போ உங்களுக்கு என்ன வேணும், ஃபுட்டு வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஏன்னா எது கம்மியாக இருக்கோ அதுதான் ஜாஸ்தி தேவைன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. கிளாத்திங் எக்கச்சக்கமாக இருக்குது. எது கம்மியாக இருக்கோ அது ஜாஸ்தி வேணும்னு நினைக்கும் போது அதுக்காக நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணுறதும் ஜாஸ்தியாக இருக்கும். எது ஜாஸ்தி சாக்ரிஃபைஸ் பண்ணுவீங்க, எது ஜாஸ்தி இருக்கோ அதை சாக்ரிஃபைஸ் பண்ணுவீங்க. கிளாத்திங் அதிகமாக இருக்கோ அதை நீங்கள் willing to sacrifice more for getting the scarce item you have. அப்போ எவ்வளோ யூனிட்ஸ் அதிகமாக இருக்கிறத சாக்ரிஃபைஸ் பண்ணுறீங்க to get the things what you don't have. அப்படின்னா ஒரு எக்ஸ்ட்ரா ஃபுட் வாங்குறதுக்கு நீங்க எத்தனை கிளாத்ஸ் விட்டு கொடுக்க ரெடியா இருக்கிறீங்க, 6 செட் ஆஃப் கிளாத்ஸ் விட்டு கொடுக்க ரெடியா இருக்கிறீங்க. that 6 will be called as MRS, marginal rate of substitution. Marginal rate of substitution. The marginal rate of substitution between the two items X and Y is equal to marginal utility of X divided by marginal utility of Y. அதுதான் அங்க இருக்கக்கூடிய மெயின் தீம். ரெண்டு மொத்தம் நீங்க 6 கொடுக்கறது ரெடியா இருக்கிறீங்க, ஒரு ஃபுட் எக்ஸ்ட்ராவுக்கு. இன்னொரு ஃபுட் வேணுமா சார்னு நீங்க கேட்டீங்கன்னா, now you are willing to sacrifice only 2 cloths for one extra food. அப்படின்னா 2 divided by 1 only 2 தான் சார். முன்னாடி நீங்க ஒரு ஃபுட்டுக்கு 6 கிளாத் கொடுத்தீங்க, இப்போ என்ன ஒரு ஃபுட்டுக்கு 2 தான் கொடுக்கு. அப்ப என்கிட்ட ஃபுட் இல்ல, கிளாத் ஜாஸ்தி இருக்கு. இப்போ ஃபுட்டும் இல்ல கிளாத்தும் இல்ல, ஸோ அப்ப குறையுது. The next கேஸ்ல வந்து ஃபுட் 3 இது 4 அப்படின்னா நீங்க 1 எக்ஸ்ட்ரா வாங்குறதுக்கு நீங்க 1 தான் கொடுப்பீங்க. என்ன காரணம்னா ஆல்மோஸ்ட் ரெண்டுமே ஈக்குவலா நீங்க வச்சிருக்கீங்க. எதுலையுமே ஜாஸ்தி இல்லை, எதுலையுமே கம்மியா இல்லை. ஜாஸ்தி இருந்தால் தேவைக்கு மேல இருந்தால் அது வேண்டாம், அதோட இம்பார்ட்டன்ஸ் சிக்னிஃபிகன்ஸ் கம்மியா இருக்கு, நீங்க சாக்ரிஃபைஸ் பண்றதுக்கு ரெடியா இருக்கிறீங்க. கம்மியா இருந்தா அதோட இம்பார்ட்டன்ஸ் சிக்னிஃபிகன்ஸ் ஜாஸ்தி இருக்கும், அதை அடையிறதுக்கு விரும்புறீங்க. அடையிறதுக்கு விரும்புறது ஜாஸ்தி உள்ள அந்த டெம்டேஷன் ஜாஸ்தி உள்ள அந்த குட்ஸை நீங்க வாங்குறதுக்காக எக்ஸ்ட்ரா இருக்க இன்சிக்னிஃபிகன்ட் ஐட்டம்ஸ் ஜாஸ்தி கொடுக்க ரெடியா இருக்கிறீங்க. அது குறைய குறைய this becomes significant, then you will give lesser. This is called marginal rate of substitution. So 6 to 1 ன்னு நம்ம குறைஞ்சிட்டு வருது. ஏன் இந்த marginal rate of substitution reducingல இருக்கு, அதுதான் இங்க எக்ஸ்பிளைன் பண்ணேன். ரீசன் நம்பர் 1,
wants are satiable. இந்த ஃபுட்டு இல்லைங்கும் போது வாண்ட் ஜாஸ்தி இருந்துச்சு, வந்த பிறகு உங்களுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்துருச்சு. ஸோ இட் இஸ் சாட்டிஸ்ஃபைட். சாட்டிஸ்ஃபைட்னா அதுக்கப்புறம் நீங்க willingness to purchase is reduced. அது ஒரு ரீசன். இம்பர்ஃபெக்ட் சப்ஸ்டிடியூட், ஃபுட்டும் கிளாத்தும் எக்ஸாக்ட் அப்படிங்கிறது எங்கேயும் கிடையாது. ஒன்று கொடுப்பேன் ஒன்று வாங்குவேங்கிறது எங்கேயும் கிடையாது. எப்போதுமே ஒன்று கொடுக்கறது இன்னொன்று வாங்குறது அப்படிங்கிறது ஈக்குவலன்ட் சப்ஸ்டிடியூட் வேல்யூ எங்கேயும் இல்லாதது ஒரு ரீசன். தீஸ் ஆர் த டூ ரீசன்ஸ் ஃபார் reducing MRS. reducing MRS. இப்போ இந்த MRS நான் ஒரு கிராஃப்ல போட்டு காமிக்கிறேன். let me see here. இது காம்பினேஷன், அதாவது ஒரு ஃபுட்டும் 12 கிளாத்திங்கும் என்ன சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்குதோ அதே சாட்டிஸ்ஃபேக்ஷனை 2 ஃபுட்டும் 6 கிளாத்தும் உங்களுக்கு கொடுக்கும். அதே சாட்டிஸ்ஃபேக்ஷனை 3 ஃபுட்டும் 4 கிளாத்தும் கொடுக்கும். அதே சாட்டிஸ்ஃபேக்ஷனை 4 ஃபுட்டும் 3 கிளாத்தும். கடையில் போறீங்க, கூறு கட்டி விற்கிறாங்க. இந்த வெஜிடபிள் சேல் பண்ற கடையிலாம் கூறு கட்டி விற்கிறாங்க. நமக்கு வந்து ஒரு கூறுல பாத்தீங்கன்னா ஒரு 2 ஐட்டம் எனக்கு பிடிக்காது, ஆனா அது சேர்த்து தான் வாங்கணும் பாங்க. வேற வழி இல்ல, we have to apt for this combination. 10 ஐட்டத்துல 2 ஐட்டம் பிடிக்கல, இன்னொன்னுல வந்து 7 ஐட்டம் நல்லா இருக்கு, 3 ஐட்டம் சுத்தமா நல்லா இல்ல, ஆனா கொஞ்சம் நல்லா இருக்கு. இப்ப இதை எடுக்கிறதா அது எடுக்கிறதான்னு கன்ஃபியூஸ் வரும்போது 2 எடுத்தாலும் ஒரே சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்குது இல்லையா, அதுதான் அந்த காம்பினேஷன். 1 food plus 12 cloth will give you a feel which is equivalent to purchasing or getting 2 food and 6 clothing, also equivalent to 3 food and 4 clothing, also equivalent to 4 food and 3 clothing. இதை நீங்க கிராஃப்ல போட்டீங்கன்னா அதான் indifference curve. இது இந்த indifference schedule. I am plotting that in the graph. So indifference curve. Indifference curve. Okay. So I name it food and this side cloth. 1, 2, 3, 4, 5 and here 3, 6, 9, 12, 15 and so on. 1 food, 12 clothing is one combination. 2 food and 6 clothing is the second combination. 3 food, 4 clothing will be the another combination, and 4 and 3 will be the another combinations. Okay, combination A, combination B, combination C, combination D. In the dots connect பண்ணீங்கன்னா you will be getting the indifference curve. IC, indifference curve. Indifference curveல என்ன அர்த்தம்னா, இந்த பாயிண்ட்ல உங்களுக்கு என்ன சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்குதோ அதே சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் இங்க கிடைக்கும். இங்க என்ன சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கோ இங்கேயும் அதே தான் கிடைக்கும், இங்கேயும் அதே கிடைக்கும். அப்படின்னா அர்த்தம், இந்த கர்வ்ல நீங்க எந்த இடத்துல டாட் வச்சாலும் the satisfaction the consumer enjoys will be the same. அதான் வந்து இன்டிஃபரன்ஸ் ஷெட்யூலுக்கும் இன்டிஃபரன்ஸ் கர்வ்ல போட்ட பிறகு நமக்கு இருக்கு. இந்த இன்டிஃபரன்ஸ் கர்வை ஃபார் எக்ஸாம்பிள் 1 foot 12 clothing இருக்கு, நாம பிளாட் பண்ணியாச்சு. இன்டிஃபரன்ஸ் கர்வ் ஃபுட் அண்ட் cloth. Indifference curve. Suppose 2 food and 15 clothing இருந்தா 2 food and 15 clothing, இது பிடிக்குமா இது பிடிக்குமா? இதுதான் பிடிக்கும். அப்ப அந்த லைனே எங்க இருக்குன்னா மேல இருக்கும். 4 and 3 க்கு பதிலா 5 and 4, அப்ப அதுதான் பெருசா இருக்கும். அது மாதிரி இந்த காம்பினேஷன்ல இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ்ல என்ன நம்பர் இருக்கோ அதை கழிச்சு 2-3 எக்ஸ்ட்ரா இன்னொரு காம்பினேஷன் இருந்துச்சுன்னா that will be the higher combination. இதுல கூறுல 3-3 இருக்கு, அதுல 4-4 இருக்கு. அப்ப இது பிடிக்குமா அதுதானே பிடிக்கும். அதை இதே மாதிரி பிளாட் பண்ணீங்கன்னா that IC curve will be top. IC curve number 2 or 1 ன்னு வெச்சுக்கலாம். இதுக்கு பதிலா நீங்க 0 and 6 ன்னு இருந்தால் அது lower combinations. So இது மாதிரி ஒரு கன்சியூமரோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆஃப் டிஃபரண்ட் காம்பினேஷன்ஸ் 10-10 வச்சிருக்கிற அந்த காம்பினேஷன், 20-20 இருக்கிற காம்பினேஷன்ஸ், 5-5 இருக்கிற காம்பினேஷன் சொன்னால் 5-5 இருக்கிறது லீஸ்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கக்கூடிய கர்வா இருக்கும். 10-10 இருக்கிறது மாடரேட், 20-20 இருக்கிறது ஹையர். Higher the indifference curve, more is the satisfaction. Lower the indifference curve will be the least satisfaction it gets. But within the curve, anywhere if you put the dot, the satisfaction in that curve will be same. அதாவது indifference curve நம்ம சொல்றோம்.
இதுக்குள்ளார அவனுக்கு எந்த இடத்துல டாட் வச்சு அந்த காம்பினேஷன் அவர் பர்ச்சேஸ் பண்ணாலும் அவருடைய சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல் சேமா இருக்கும். ஆனா அந்த கர்வை விட்டு மேலேயோ இல்ல கீழே போனால் மேலே போச்சுன்னா அவனுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல் ஹையரா இருக்கும், கீழே இருந்தால் சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவலரா கம்மியா இருக்கும். இது ஹையரர் சாட்டிஸ்ஃபேக்ஷன், இங்க லோ, இங்க மீடியம் ஆர் ஆக்சுவல். ஓகே, இந்த மாதிரி அவருடைய காம்பினேஷன் டிஃபரெண்டா கொடுத்து போட்டோம்னா இது வந்து இன்டிஃபரன்ஸ் மேப் அப்படின்னு நம்ம மீன் பண்றோம். திஸ் இஸ் கால்ட் இன்டிஃபரன்ஸ் மேப். இன்டிஃபரன்ஸ் மேப். ஓகே, இதுல என்ன அசம்ஷன்ஸ் நம்ம பண்ண வேண்டியது இருக்குன்னா, இன்டிஃபரன்ஸ் கர்வ் அனாலிசிஸ்ல MRS மார்ஜினல் ரேட் ஆஃப் சப்ஸ்டிடியூஷன்ல கன்சியூமர்ஸ் ஆர் ஆல்வேஸ் ரேஷனல் அண்ட் இன்ஃபார்ம்ட். அஞ்சா இருக்கிற அந்த குரூப் பெட்டரா, காம்பினேஷன் பெட்டரா, 7 இருக்கிற காம்பினேஷன் பெட்டரா, அவனுக்கு தெரியும் 7 தானே பெட்டர் அப்படின்னு எடுக்கிற முடிவு இது. வெல் இன்ஃபார்ம்ட் அபவுட் த பிரைஸ் அண்ட் அதர் திங்ஸ் டு த கன்சியூமர்ஸ் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிறோம். அண்ட் 5 ஒன்னு இருக்கு, 7 ஒன்னு இருக்கு, இது ரெண்டுல எது பெட்டர்னு அவனால ரேங்க் பண்ண முடியும். 7 தான் பெட்டர் ரேங்க் பண்ண முடியும். A is better than B, B is better than C. A னு ஒரு காம்பினேஷன் இருக்கு, B னு ஒரு காம்பினேஷன் இருக்கு. எது அவனுக்கு வேணும் அப்படின்னு சொன்னா A காம்பினேஷன் தான் வேணும்னு சொல்றான். B காம்பினேஷன் ஒன்னு இருக்கு, C காம்பினேஷன் ஒன்னு இருக்கு. இதுல எது பெட்டர்னு சொன்னா B காம்பினேஷன் தான் பெட்டர் அப்படின்றான். அப்படின்னா A is superior than C ன்னு அர்த்தம். அதாவது இதுல 5 ஐட்டம் உள்ளது, இதுல 3 ஐட்டம் உள்ளது. B ல 3, C ல இருந்து 2 தான் இருக்கு. 5 பெட்டரா 3 பெட்டரானா 5 பெட்டர்னு சொல்ல தெரியுது. 3 பெட்டரா 2 பெட்டரானா 3 பெட்டர்னு சொல்ல தெரியுதுன்னு சொன்னால் அல்டிமேட்டா நீங்க என்ன பண்ண முடியும்? 5 is better than 2, 5 is better than 2, அதாவது A is better than C அப்படிங்கிறது முடிவு எடுக்க முடியுது. Second, always A is better than B when the A has more number of items in that combination than the number of items available in the combination B ன்னு சொன்னால் இதுதான் பெட்டர்னு முடிவு எடுக்கவும் முடியும். These are the main assumptions we have to carry over for the MRS referred by Higgs and Allen. Okay.